ஸ்டாக் மார்க்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதாவது 25,235 அப்படின்னு. இதே டேட்டில் போன வருஷம் அதாவது 2023 பார்த்தீங்கன்னா 19,347 அப்படின்னு இருந்து அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. ஸோ அதுக்கு முந்தின வருஷம் 2022 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,750 அப்படிங்கும்போது அதுவும் ஆல் டைம் ஹை. யாராவது மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ நிஃப்டி வந்து வருஷத்துக்கு வருஷம் கிட்டத்தட்ட மேலே போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் கரெக்ஷன் ஆகும்போது பை பண்ணிங்க மட்டும்தான் வாய்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட்டோ அல்லது 2000 பாயிண்ட்டோ அல்லது 3000 பாயிண்ட்டோ கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ அது கரெக்ஷன் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு கைக்கு போகுது எஸ்ஐபி அப்படிங்கிற மூலிமா. ஸோ மியூச்சுவல் ஃபண்டு டிஐஸ் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் பெரிய கரெக்ஷன் ஆகாது. ஸோ எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.